வித்தியாசமான பொரி அல்வாவும் ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி கோழிக்கறி கெட்டி குழம்பு. நேமம் கெட்டி குழம்பு நேம் சொல்ற மாதிரி வணக்கம் கட்டுறது கையில விநாயகர்களே. நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா வான்கோழி கூட பேசலாம். கிளிங்களுடைய சத்தமும் அது சாப்பிட்ற அழகையும் ரசிக்கலாம். அது இயற்கையாக வர கிளிங்க. இயற்கையான காற்று நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணலாம். இயற்கையான ஒரு ட்ரெக்கிங் பாதை இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் கனவு தோட்டத்துக்கு வாங்க. கனவு தோட்டத்துக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் வெளியில் ஏதாவது கனவு தோட்டத்துக்கு போயிருக்கலாம். இன்றைக்கி வந்து மக்களுக்கு 2 காணொலியாக காட்ட போகிறோண்ணே. அதிகமாக ஆயா வந்தாங்கனாலே என்ன வீடியோ சமைப்போம்? என்ன வீடியோ? ஆவாரம்பூவா அல்வா. அல்வா. இந்த மாதிரி அல்வா தாங்க இன்றைக்கி ஒன்று கிண்ட போகிறான். இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க, அதை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான அல்வா பொரியை வச்சு பண்ண போகிறோம். பொரி அல்வா இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நான் நிறைய அல்வா கேள்விப்பட்டிருக்கேண்ணா. சரி, 4 அல்வா சொல்லுங்கள். 4 அல்வானா பேரை சொல்லவா ஊரை சொல்லவா? 2மே சேர்த்து சொல்லுங்கள். நான் இருட்டு கடை அல்வா இருக்குது. காரைக்குடி வந்தீங்கன்னாக்கா வெளிச்சம் கடை அல்வா இருக்குது. பீட்ரூட் அல்வா இருக்குது. அதை விட்டோம்னா கோதுமை அல்வா இருக்குது. நிறைய அல்வா இருக்குன்னா இதில் 4 அல்வா எனக்கு தெரிஞ்சுது. இது என்ன பொரி அல்வா? அக்கா உனக்கு தெரியுமா? இப்போ வித்தியாசமாக பொரியில் ஒரு அல்வா வந்து செஞ்சு தர போகிறாங்க. பார்க்கலாம். ஆனால் கேள்வியும் படலை, சாப்பிட்டதில்லை. தடவை ஃபஸ்ட்டு நம்ம கனவு தோட்டத்தில் நம்ம கட்டுறது கையில் ஒட்டின்னு தான் அதை செய்ய போகிறோம். அந்த மாதிரி வித்தியாசமான பொரி அல்வாவும் கோழிக்கறி கெட்டி குழம்பும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் ஒரு விதமாக ஒரே ஒரு தூள், வெறும் மல்லித்தூளை மட்டும் பயன்படுத்தி கெட்டி குழம்பு வச்சுருப்போம். இன்றைக்கி செய்யக்கூடிய கெட்டி குழம்புல அந்த மல்லித்தூளே இல்லாமல் ஒரு புதுவிதமான கெட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம எந்த ஒரு கெடா வெட்டாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், எங்கே போனாலும் குறிப்பாக சொல்லணும்னா செட்டிநாட்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்களா செட்டிநாடு கறி விருந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த கெட்டி குழம்பு இருக்கும், தண்ணி குழம்பு இருக்கும், எலும்பு குழம்பு இருக்கும். அதில் வந்து ஸ்பெஷலாக எல்லாருமே கேட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கெட்டி குழம்பு. அந்த மாதிரி ஒரு கெட்டி குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து 2 சிறப்பான உணவு மாதிரி 2 பேருக்கு சிறப்பான விருந்து கொடுக்க போகிறோம். அந்த 2 சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45லேருந்து 50 பேருக்கு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும், இரவு விருந்தாக கடவுளின் குழந்தைகள் ஒரு 60லேருந்து 65 பேர் இருக்க கடவுளின் குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். என்னென்ன தம்பி இதெல்லாம் கொடுக்க போகிறோம்? என்னென்ன கொடுக்க போகிறோன்னா இனிமேல் தான் போய் சமைக்கணும். தெரியல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிற பொரி அல்வா, சிக்கன் கெட்டி குழம்பு, இஸ்லாமியா விட்டு, கல்யாண விட்டு நெய் சோறு, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் தண்ணி பாட்டில் வாழையில மடித்து ரோட்டோர மக்களுக்கும், இன்னொரு 50 பேருக்கு கடவுளின் குழந்தைகளுக்கும் இரவு இருந்தால் கொடுக்க போகிறோம். இது தம்பி தான் சாட்சிங்க. நீங்கள் தம்பி சாப்பிட மாட்டார். ஏன்னா நம்மளை விட்டுடுறாங்க. ஆசிரமத்தில் குழந்தைங்க மட்டும் தான் 50 பேர் இருக்காங்க. அது போக ஸ்டாஃபுங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி விருந்து வந்து செய்ய போகிறோம். அக்கா கரெக்டாக சொன்னாங்க பார்த்தீங்களா? இது காரணம் என்னென்னா, எப்போ வந்தாலும் வந்தவனையுமே கேட்குற வார்த்தை இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷல், நமக்கு என்ன தேவை, அதை செய்யணும். இன்றைக்கி இந்த பிறந்தநாள் யார் காண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவங்க மூலயமா தொடர்ந்து உதவி பண்ணிட்டு வர அந்த குடும்பம் தான் கியான். அந்த குழந்தையோட 8வது வருட பிறந்த நாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, தாத்தா நாகராஜன், பாட்டி சீதாலக்ஷ்மி, அப்பா மதன், அம்மா நந்தினி சியாட்டல் யூஎஸ்ஏலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் பிறந்தநாள் காணாமல் இன்றைக்கி கஷ்டப்படுற ஏழையில மக்களும் குழந்தைங்களோடு சேர்ந்து அந்த கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி ஒரே காணொலியில் 2 சமையல்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, டிஃப்ரெண்ட்டான பொரி அல்வா. பொரி அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் அவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். யாருக்கு அவரு? விஞ்ஞானி. அவர் விஞ்ஞானி. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு விஞ்ஞானி. அவரு வந்து ஒரு தத்துவம் சொல்லியிருக்காருங்க. அது மக்களுக்கு முக்கியமான தத்துவம், அவசியமான தத்துவம். அது தம்பிக்கிட்ட நடக்காத ஒரு விஷயங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய், திருந்த வெக்கப்படாதே. தவறு செய்வாருங்க, திருந்த மாட்டாருங்க. இல்லை, வெக்கமும் பட மாட்டாரு. எனக்கா வெக்கமும் பட மாட்டாரு. வெக்கப்படுவேன் அண்ணே, இனிமே நான் ஒழுங்கா இருக்கேனே. பணிவாய் இரு, கோழையாய் மாறி விடாதே. ஓகே, அது தம்பிட்ட நிறையவே இருக்கு. கோபம் கொல், தலை கணம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம்.
அஞ்சுவதும் அடி பணிவதும் அப்படி பண்ணாதான்னு சொல்றாங்க. அஞ்சவும் கூடாது, அடி பணிவும் கூடாது தம்பி. 5ல விளையாது, 50ல விளையவே விளையாது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள். 5லயே நீங்க அடிச்சு வளங்க, சொல்லி கொடுத்து வளங்க. 5ல விளையாது இல்லைன்னா இப்படி தான் வளர்ந்து நிற்கும். 3 வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணால் போதும் தான். நானே ஒன்று ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன், அதே செட் ஆக மாட்டேங்குது. இவர் சொல்கிறதெல்லாம் நான் எங்கே ஃபாலோ பண்ணுறேன்? அவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு தெரியுங்களா? வருடத்திற்கு 4 முறை நான் ஃபோன் வாங்கியே தீருவேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு. அது என்ன ரொம்ப எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படி பிடிக்குதோ யாருக்கும் மாறவும் மாட்டேன். இப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன்னா அப்படி தான் இருப்பேன். எனக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்ககிட்ட டப்புன்னு கொடுத்துட்டு போய் அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னு. அதெல்லாம் அது சொல்லியில்லை, அதை சொல்லியில்லை, அமௌண்ட் இல்லை, அதுதான் முக்கியம். நம்ம சாக்ரட்டிஸ் ஐயா வந்து வாழ்க்கைக்கு எப்படி ஒரு 3 தத்துவம் சொன்னாரோ அதே போல் பொரி அல்வாக்கு 6 பொருள்கள் தான். அது என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்ரட்டிஸ் அதுலேயும் தத்துவம் இருக்குதா? இல்லை, இந்த சாக்ரட்டிஸ் சொல்கிறது சொல்லுங்க ஐயா. காற்றுல வர்ற பொரி, முந்திரி, உளுந்து திராட்சை, அச்சு வெல்லம், சுத்தமான நெய், எண்ணெய். நம்ம வழக்கம் போல் சமைக்கிற மாதிரி நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ தேங்காய் வேறு எந்த எண்ணெயுமே பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னென்னா அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அதிகமாக வரும். நம்ம 100 பேருக்கு செய்கிறதுனால பெரிய தட்டில் 2 தட்டு ஃபுல்லாக பொரி எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டில் ஒரு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்தீங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். அதுக்குண்டான அளவில் நாங்கள் சொல்கிறோம். பொரியை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டோம். பாதி பொரிகடலை உடச்சி இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கே தம்பி சாப்பிட்டாப்புல 4 வாயா புரிய போகுது. வெள்ளமும் அந்த பொரிய காலி ஆயிடுச்சு. ஒரு பாக்கெட் பொரிய காலி பண்ணி ஓகே வரேன் சொம்ப எடுத்து உள்ள வைடான்ற கதை என்ன சொல்லுது? அதுவும் பக்கத்தில் உட்காந்து ஒன்று சாப்பிட்டு. நான் பொரியெல்லாம் திம்ப நான் பொரியெல்லாம் திங்க மாட்டேன். முந்திரி பொரி சாப்பிட்டீங்க? பொரி நல்லா ஊறணுமா மாஸ்டர்? 1 நிமிஷத்தில் ஊறுவோம். மேலே வருது. பார்த்துக்கோங்க மக்களே, எங்களையெல்லாம் சாப்பிடப்படாதுன்னு சொல்லிட்டு எங்க கேமராக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. பின்னாடி சாப்பிடலாக்கா, முன்னாடி தான் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் கேமராக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்றோம் எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சு பொரிய பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு. அதே நடந்துச்சு காலையிலையும். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோன்னா, மார்க்கெட்டுக்கு எப்படா அனுப்புவாங்கன்னு காத்துட்டு இருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கு. அப்படியே போனோம்னா மூட்டையாக பொரி வச்சுருப்பாங்க. இப்படி போகும்போது 2, வரும்போது 2, போகும்போது 2ன்னு அந்த சைடு போகக்கூடிய வேலை இல்லாட்டாலும் போவோம். அது தின்னு வயிறு ரெப்பிட்டு வந்துடுறது. இதில் சேர்த்து எங்களை சொல்லிக்கிறது, வீட்டில் அழுதுட்டு வாங்க, வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு எங்களை தெரிவிக்கிற மாஸ்டர் அது என்ன செய்கிறாரோ அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி ஆயுத பூஜைக்கெல்லாம் அக்கா வீட்டில் மாதிரி எல்லாம் வைக்காம இந்த மாதிரி உடனே ஒரு அல்வா கிண்டுங்க. நம்ம இதிலே ஒன்று ஏற்கனவே செஞ்சுருக்கானே பொரியிலே. நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 பேருக்கு 3 கப் பொரி எடுத்து ஊற வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அப்பப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்த்து சமைக்க போகிறோம். நெய் மிதமான சூட்டில் ஒரு 10 முந்திரி, ஒரு 15 உலர் திராட்சை. இதே வறுத்து எடுக்கணும் நல்லா. திராட்சை மாதிரி மாறினோடனே எடுத்துடுறேங்க. மாதிரி மாறினோடனே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அனல் நம்ம கம்மியாக வச்சதுனால திராட்சையோட கலர்லாம் மாறல பாருங்க, அதே வண்ணத்தில் இருக்கும். ஏன்னா கலர் மாறிடுச்சுன்னா கசப்பு எடுக்க தோணும், கசப்பு எடுத்துரும். நம்ம இன்றைக்கி வந்து அச்சு வெல்லம் எடுத்துருக்கோம். இந்த அச்சு வெல்லம் பார்த்தீங்கன்னா இந்த மண், இந்த தூசி அதெல்லாம் இருக்காது. அதனால் நாங்கள் இந்த செய்முறையில் செய்கிறோம். நீங்கள் பனை வெல்லம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜீராவை மட்டும் தனியாக காசி வடிகட்டி நாங்கள் செய்கிறது போலயே செஞ்சுட்டு வாங்க. ஹலோ மாஸ்டர், எனக்குன்னா 1.5 அச்சு, உனக்குன்னா 2 அச்சு. இன்னும் நிறைய சாப்பிட்றீங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பாக அதிகமாக தான் சாப்பிடுவேன். இந்த நேரத்தில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்படியே இதுலேயே கரைஞ்சி வரணும். பொரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் ஊறி இருக்கும். இப்போ இது ஊறுறத நல்லா புளிஞ்சு எடுத்து அரைக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து மக்களுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், பொரியை எப்படி சேர்க்க போகிறாங்கன்னு. இப்படி தாங்க சேர்க்கணும். நல்லா தண்ணியே ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி வரணும். பொரி நல்லா 10 நிமிஷம் ஊறின உடனே சோறு மாரி ஆயிடுத்தானா? அண்ணே ஊற வச்ச பொரியை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதை அரைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன உண்டை கட்டியா வருது? அவ்வளோ சாப்பிட்டா அரைச்சிருக்கோண்ணே. பாகு நம்மளுக்கு வெள்ளைப்பாகு சூப்பராக தயாராகிடுச்சு. பொரியும் நல்லா அரைச்சி வந்தாச்சு. இப்போ இதை 2ஐயும் ஒன்றா சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெள்ளைப்பாகு தயாராகிடுச்சு. சிவப்பா இருக்கா? சொல்றது வெள்ளைப்பாகுனா வந்து ஜீனியில பண்றது, சர்க்கரையில பண்றதுக்கா? இல்ல, இதுதான் வெள்ளைப்பாகு. வெல்லம்
அதுலேருந்து எடுக்கக்கூடிய பாகு, அதனால வெள்ளைப்பாகு. கருப்பட்டிலேருந்து எடுத்தா கருப்பாகு, கருப்பாகு. ஜீனிலேருந்து எடுத்தா உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். சீனி பாகு, சக்கரை பாகு, சீனிலேருந்து எடுத்தா சீனி பாகு, வெள்ளத்துல இருந்தா வெள்ளைப்பாகு, கருப்பட்டில இருந்தா கருப்பட்டி பாகு. நான் ஒன்று சொல்லட்டேக்கா, இந்த மாதிரி வீணா போன எடுத்தானே என்ன தெரியுமா, வீரபாகு. தம்பி ஸ்டைலில் சொல்லுன்னா ஜீரோ. ஜீரோ. ஜீரோ ஜீரோ தான் அடிச்சு இந்த மூஞ்சி பூரா அடிச்சிருக்கா. தெரியும் தெரியும் எங்களுக்கு. ஏன் அடிச்சு இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி நின்னுட்டு பனியார மாவும் தயார். இப்படிதான் பண்ணுவான். பனியார மாவா? பனியார மாவு, அதிரச மாவு, இந்த மாதிரி என்ன தான் பண்ணலாம், தயார். அப்படியே ஒன்று சேர்த்துக்கிட்டே வரணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சேர்ந்து வரணுமா? இந்த மாதிரி பெரிய கட்டியெல்லாம் இப்படி உடச்சி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி அண்ணா பக்குவமா அல்வா தயாரா வந்துட்டு இருக்கா? அதெல்லாம் எல்லாமே ஆதாரம் பக்குவம். கிண்டுறதுக்கு வேர்த்து உருவத்து நீங்க. அதாவது பொருள் கம்மியாக இருக்கும், சுவை அதிகமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். அது ஒரே சமையல் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா தாங்க. இந்த அல்வாவை கிண்டி அந்த அல்வா பதத்துக்கு கொண்டு வர வரைக்கும் கிண்டிட்டு தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கிண்டி இருக்கோங்களா, இப்போ ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். அல்வாக்கு ஃபேமஸான இருட்டு கடையில் கூட இந்த அல்வா கிடைக்காதுங்க. எந்த கடையிலையும் கிடைக்காது. இந்த நேரத்தில் தம்பி நெய்யில் ஒருத்த முந்திரி திராட்சை சேர்ப்பா. முந்திரியும் திராட்சையும் இப்போ இறக்கிறோம். இப்போ என்ன நெய் சேர்த்துக்க போகிறேங்க. மீண்டும் நெய். ஆவரம் பாயா, இந்த மாதிரி அல்வா பத்திரிக்கைகளா பார்க்கும் போதே நான் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கரண்டி மட்டும் கொடுண்ணா. கரண்டி மட்டும் கொடுத்தா போதுமா? அங்கே விலைக்கு வச்சு பாருங்க கரண்டி, அதை எடுத்து கொடுங்க. எடுத்து வந்துடவா? தம்பி பெரிய கரண்டி வேணுமா சின்ன கரண்டி வேணுமா? கையில் வச்சிருக்கிற இந்த கரண்டி பெரிய தம்பி அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறோம். சிறப்பாக வந்துச்சு. தேங்க். நேமநாடு கல்யாண வீட்டு கோழிக்கறி கெட்டி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்குறோண்ணா. அது என்னப்பா நேமநாடு? நேமநாடுன்னு அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. இப்போ வந்து நேமநாடுன்னா அண்ணா, நேமநாட்டு பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டி குழம்பு, கல்யாண வீட்டுல வந்து ஒரு கெட்டி குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மாஸ்டர் செஞ்சு காமிக்க போறாங்க, வாங்க பார்க்கலாம். நேமநாட்டு கல்யாணத்துக்கு அடிக்கடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் கண்டிப்பா நாளைக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு போறோம். செக்கெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய், சின்ன வெங்காயம் உரிச்சுத, வர மிளகா, கரிசக்காட்டு மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கறிவேப்பிலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, கசகசா, முழு தேங்காய், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், பூண்டு அரவை, சிகப்பு தக்காளி, இஞ்சி அரவை, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சுத்தமான பசுமாட்டு கிராமத்து தயிர், கல் உப்பு, கொத்தமல்லி தழை, வெட்டி கழுவி வச்ச கோழி கறி. இப்போ கெட்டி குழம்புக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம செஞ்ச நாட்டுக்கோழி கெட்டி குழம்புக்குள்ள வித்தியாசமும் இதில் உள்ள பொருள்கள் வித்தியாசமும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த கோழிக்கறிக்கு ஒரு சில பொருள்களை போட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஊறிச்சுன்னா கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகும், சுவையும் நம்மளுக்கு டாப்பாக இருக்கும். 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதில் வந்து தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துருங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இப்படி மேலே தயிர்லேயே கலந்துட்டு கறி ஃபுல்லாக கலக்கிடலாம். என்ன தேங்க், சிறப்பாக போட்டிங்க போல மசாலா. இந்த மாதிரி மசாலா தளராக போட்டு ஒரு 1 மணி நேரமாச்சும் இது ஊறணுங்க. ஊறிச்சுன்னா மக்களுக்கே தெரியும் தயிர் ஊற்றினா கோழிக்கறி எந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும். அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம கெட்டி குழம்புக்கு உண்டான மசாலாவை தயார் பண்ண போகிறோம். நம்ம டீம்ல இருந்து அவனே ஒரு ஆம்புலன்ஸில் வந்து ஊட்டியில் இருக்கிற மாதிரி மிஸ்டாக வருதுங்களா? மிஸ்டா சொல்லுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் சமைக்கிறோம். அந்த விறகடுப்பில் சமைச்சா சுவை அதிகம். இப்போ நம்ம கெட்டி குழம்புக்குன்னு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு 75 கிராம் அளவுக்கு சுத்தமான எள்ளெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் அடுத்தடுத்த பொருள்களை சேர்க்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதுக்காக அது வதங்கின பின்னாடி தான் நம்ம பொருள்கள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் எடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 வரமிளகாய், ஒரு 30 கிராம் அளவுக்கு முழு மல்லி,
இப்போ நல்லா நம்மளுக்கு மல்லியிலேருந்து சின்ன வெங்காயத்தில் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வரணும். ஒரு பக்கம் கறி ஊறுறதுக்கு மசாலாவில் ஒரு பக்கம் கெட்டி மசாலா ஆறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய். எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு சூடாயிட்டு வருது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு அந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு பொடியாக வெட்டின வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டி இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டும் 150 கிராம் அளவுக்கு தக்காளி, பொடியாக வெட்ட தக்காளியை சேர்த்துக்கோங்க. 60 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழஞ்சி வருதுங்களா? நல்லா குழஞ்சி வருது. அடுத்து என்ன சேர்க்குறீங்க? 1 மணி நேரம் தயிர் மசாலாவில் ஊறினா கோழிக்கறியை சேர்க்கப்போம். ஒரு அன்னம் உண்டம் போகிறோம், 1 மணி நேரம் ஊறினா கறி கொட்டுறோம். அதே என்னென்ன மசாலா மக்களுக்கு இந்த டைம் ஞாபகப்படுத்தலாம், மக்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் சொல்லுங்கள். அதெல்லாம் இஞ்சி பூண்டு, மிளகாய் தூள், கோட்டாரு கொஞ்சம் மறந்துட்டோம், கரம் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்புத்தூள், ஜீரகத்தூள். தேவையான பொருள் சொன்னது யாருங்க? அவர் தான். இன்னும் நான் அப்புறம் இடையில கொஞ்சம் வேலை இருந்ததுல்ல. நம்ம போட்டிருக்கிறது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். எப்படி வண்ணமே வித்தியாசமாக இருக்கு. அது காஷ்மீரி மிளகாய் தூளோட வண்ணம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம்னா 2 விஷயம் எதிர்பார்ப்போம். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்றது ஒரு விஷயம், இன்னொன்று உணவு. அந்த உணவு பார்த்தவொடனே என்ன செய்யணும்னா அட்ராக்ஷனாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் பயன்படுத்தி நம்ம கல்யாண வீட்டில் என்ன விருந்தோ அந்த விருந்து அப்படியே செஞ்சுட்ருக்கோம். எங்கெல்லாம் அதை பார்க்க மாட்டாங்க. முதல்ல தட்டுக்கு நலுங்கு வச்சோமா, கப்பு வச்சாங்களா, புடவை வச்சாங்களா, ஜாக்கெட்டு வச்சாங்களான்னு அதான் பார்ப்பாங்க. ஏங்கா அதை பார்ப்போம். அடுத்ததான் நம்ம சாப்பாடு. கண்டிப்பா உணவு ரொம்ப முக்கியம். இலையில என்னென்ன ஐட்டம் வச்சிருக்காங்க, ஸ்வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். அதான் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் இப்படி தெரியுங்களா, எந்த கடையில எடுத்த இந்த புடவை நல்லா இருக்க, எவ்வளோ இது அப்படின்னுவாங்க. இது அங்கே கேட்டுருவாங்க. கடை முதற்கொண்டு விலை முதற்கொண்டு அங்கே கேட்டுருவாங்க. நேராக வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கோ கிறிஸ்மஸ்க்கோ எனக்கு அந்த புடவை மாதிரியே வாங்கணும், அவன் மட்டும் கட்டினா இல்லை எனக்கு வாங்கி கொடுங்க. இந்த காலம் 1/4 வேக்காடு கறி வெந்திருக்கும். நம்மளுடைய அரவை, கெட்டி குழம்பு அரவை. அரவை தண்ணி, கறி ஊறின தண்ணி. நான் கல்யாண வீட்டு கெட்டி குழம்புக்கு இன்னொரு அரவை, கசகசா, தேங்காய், முந்திரி. என்ன ஒரே அரவையாக இருக்குது? ஆமாண்ணா, அதுதான் கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர், சும்மா சாதாரணமாக இல்லைண்ணா. கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர் தான். இது வந்து நேம நாட்டு கெட்டி குழம்பு தான் சொன்னாங்க. இதுதான் நேம நாட்டு கல்யாண வீட்டு கெட்டி குழம்பு தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்ண்ணா, கல்யாண வீட்டில் அப்படி இருக்கும்ண்ணா. 3/4 வேக்காட்டில் கறி இருக்குங்க. ஒரே ஒரு துண்டு தேங்காய், ஒரு 5லேருந்து 10 பல் முந்திரி, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா நைஸாக அரைச்சி சேர்க்க போகிறோம். தம்பி அரைச்சிட்டான். வந்துட்டு மாஸ்டர் இப்படியே இருக்கும். கல்யாண வீட்டில் ரெடியாகிற மாதிரி ஆயிடுச்சுங்களா? கல்யாண வீட்டோட டாப் வருது. இந்த அளவுக்கு சேஃபாகனு தெரியல. ஆமாங்க, ஏன்னா அரவை தண்ணி கொஞ்சம், ஏன்னா கசகசா முந்திரி இதெல்லாம் சேர்க்காம
ஒரு துண்டு தேங்காய்க்கு 2 துண்டு தேங்காவை சேர்ப்பாங்க. காஷ்மீரி தூள் பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அது விலை ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கேசரி பவுடர், ஃபுட் கலர் தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் இந்த வண்ணம் கிடைக்கும். ஆனால் நம்ம எல்லாமே ஒரிஜினல் பொருள்களாக சேர்த்து அதை விட டாப்பாக 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தயார் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக கல்யாண வீட்டில் எப்படி கெட்டி குழம்பு செய்வாங்களோ அதே போல் செஞ்சுட்டோம். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிறப்போ கிளம்புதா, ரெடி ஆகிட்டு இறக்கிறடா. ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாமியர் வீட்டு பார்ட் 1 பிரியாணி, நம்பர் 1 பிரியாணிண்ணா. கமக்குதா? கமக்குது பாருண்ணாப்பா, எப்படி உதிரியா வருது பாரு. அந்த மாதிரி வரணும். இது வந்து ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம பார்சல் போட்டு கொடுக்க போகிறோன்னா அதுக்காக பார்ட் 1 இது. இதே ஜெராக்ஸ் வந்து கடவுளின் குழந்தைங்களுக்கு இரவு விருந்தாக கொடுக்குறோம். அதனால பார்ட் 2 அது இறக்கிறோம். கலக்கிக்கிட்டே இருந்தா எப்படி சோத்துல ஊற்றுங்க. அதுதான் டெய்லி கல்யாண வீட்டுக்கு போவாங்க அக்கா. தினம் கல்யாணக்கார வீட்டில் சாப்பிட்டாலும் கல்யாணம் அதே டேஸ்ட் இருக்கான்னு பார்க்க அதே டேஸ்ட் இருக்கான்னு நாங்கள் முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு நேரம் கல்யாண வீட்டுக்கு லேட்டாக போயிடுது, குழம்பு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க, கிடைக்கும் போது சாப்பிட்ருவோம். ஆரம்பத்துல இருந்து பார்த்து அரைச்சேன், எனக்கு பீஸை பற்றிங்களா? என்னடா வாங்குவாலி முடிஞ்சா என்ன அடுத்து சமையல் சாப்பிட போயில பார்த்து வருது பாருங்க. நான் நேம நாடு கல்யாண வீட்டு கெட்டி குழம்பு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பொரி அல்வா. முதல்ல நம்ம பொங்கல் சாரி இந்த அக்காங்க சொல்லிட்டே இருக்காங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒருத்தர் இல்லைங்க, அக்கா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதனால அதில் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய பொரி அல்வா, பொரி அல்வாவை சுவைச்சு பார்க்கலாம். பிறந்தநாளுக்காகவே இனிப்புலேருந்து ஆரம்பிக்கிறோம். அல்வா அப்படின்னாலே நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அப்படியே வலிக்கிட்டு போகுது. கரையணும் அது. இதுதான் அல்வா. ஸ்வீட் கொண்டாடுங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாங்கனை செஞ்சு கொடுத்த ஒரு முந்திரியோட பாருங்க பொரி அல்வா சாப்பிட்றேன். ஒரு அல்வா சாப்பிடாம என்ன சாப்பிடுது பாரு. அல்வாலாம் சாப்பிட்டோன்னா கல்யாணம் விட்டு விருந்து அடிப்பேனா. அல்வாலாம் செய்யும் போது ஏலக்காய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான அல்வாக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுக்கு சுவை டாப்பாக வரணும்னு நம்ம ஏலக்காய் சேர்க்கல. காரணம் என்னென்னா பொரியோட சுவை நம்மளுக்கு அப்படியே வேணும். பொரி நெய் அதோட சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. எப்படிக்கா இருக்கு பொரி அல்வா வந்து செமனே வேற லெவல். நான் கூட பார்க்கல ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது சாப்பிடையில சூப்பரான சுவையாக இருக்குது. பொரியை வந்து சாதாரண நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு மசாலா பொரியை வந்து செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை ஒரு சும்மா சாதாரண ஒரு பொட்டுக்கடலை மிச்சரோ போட்டு தான் சாப்பிடுவோம். நம்ம வந்து அதுதான் பழக்கம். இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பொரி அல்வானே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு சூப்பராக ஸ்வீட் வந்து அருமையாக நம்ம அண்ணன் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்கா. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. அதாவதுக்கா இருட்டுக்கடை அல்வாவும் சரி வெளிச்சங்கடை அல்வாவும் சரி விலை அதிகம், விலை குறைவு, சுவை நிறைவு. அந்த அளவுக்கு தான் இந்த பொரி அல்வா. பொரி அல்வாவும் நம்ம கல்யாண வீட்டு கெட்டி குழம்பும் வேறு லெவலில் சுவையும் சரி. அதாவது கல்யாண வீட்லையாவது குழம்பு பத்தலை, 4 முன்ன பண்ண வந்துட்டாங்க, அது பத்தலை இது பத்தலைன்னவங்க. நம்ம கெட்டி குழம்புல வந்து காரம் உப்பு சுவையை நம்ம அரைச்சி ஊற்றணும், மசாலா மனமும் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. என் தட்டை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கெட்டி குழம்புனா நம்ம ஊற்றின எடுத்து விட்டு வேறு எங்கேயுமே போல பார்த்தீங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு கெட்டி குழம்பு. நம்ம சாப்பாடை மீறி அந்த கெட்டி குழம்பு எங்கேயுமே வரல பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு இந்த கெட்டி குழம்போட தன்மை. ரெண்டாவது சுவை பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சது, சோம்பு 2 டைம் சேர்த்து அந்த மனம், கோழிக்கறி வந்த விதம், சூப்பரான ஒரு சுவை, வித்தியாசமான சுவை. அதுவும் கல்யாண வீட்டுக்கு போகாமையா டெய்லி நாங்கள் கல்யாண விருந்து பிறந்தநாள் விருந்தெல்லாம் சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு ஒரு டாப்பான விருந்துங்க. என்னக்கா நேம நாட்டு கெட்டி குழம்பு எப்படி இருக்கு? அண்ணே நாங்கள் எப்படி அங்கே போய் நல்லா சுவையாக ஒரு இட்லி இந்த மாதிரி சாப்பாட்டோட ஒரு கெட்டி குழம்பு சாப்பிடுவோமோ அதே சுவையில் வந்து அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக வேறு லெவலில் இருக்குண்ணே. அந்த கறியோட அந்த மசாலா கிரேவியெல்லாம் அப்படியே பக்கத்தில் கையை வச்சு பக்கத்தில் பாயாசம். அது அவங்க ஃப்ரெண்டு வரல, அது வரல. இதில் இன்னும் அக்கா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா நேமம் கெட்டி குழம்பு நேம் சொல்கிற மாதிரி இருக்கு. நேம் சொல்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக வேறு லெவலில் வந்திருக்குது. கல்யாண வீட்டு குழம்பு தானே, நம்ம வீட்டில் டெய்லிக்கும் கல்யாணம் தான். அந்த மாதிரி சுவை சூப்பராக இருக்குது. நம்ம டெய்லி இந்த கல்யாண விருந்து பிறந்தநாள் விருந்தெல்லாம் மக்களுக்கு சமையல் முறையில் செஞ்சு காட்டிட்டு நம்ம சுவைக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்களா, கருணை உள்ளம் கொண்ட ஸ்பான்சர்ஸ்.
அவங்க மட்டும் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடாமல் ஏழை மக்களோடு சேர்ந்து கொண்டாடுறாங்க, எங்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தை கியான் 8வது வருட பிறந்தநாளுக்காக விருந்துங்க. இதோட சிக்கன் 65 இருக்குது. அதே சமைச்சு ரோட்டோர மக்களுக்கும் கடவுளின் குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போகலாண்ணா. தம்பி பொரி அல்வா பார்சல் போட்டுட்டு இருக்கோம். தர்றோமா, மக்களுக்கு பார்சல் பண்ணுறோமா. இஸ்லாமிய நண்பர் வீட்டு திருமண நெய்சோறு கோழி 65. சூப்பர். கல்யாண வீட்டு கெட்டி குழம்பு தரமாக பார்சல் பண்ணிடுறீங்களா? ஓகே ஐயா. கல்யாண வீட்டு நெய்சோறு கோழி 65. இதில் இன்னையோட ஸ்பெஷல் பொரி அல்வா, கெட்டி கோழிக்கறி குழம்பு, குடிநீர் அப்படியே பார்சல் பட்டி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கியான் குழந்தை 8வது பிறந்த நாள். அந்த பொண்ணு என்றைக்குமே நல்லா இருக்கணும். அந்த குன்றக்குடி முருகன் அவங்க குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள். அவங்க பெற்றோர் வந்துட்டு அமெரிக்காவில் வந்து நல்ல வசதியாக இருக்கணும், போகணும் வரணும், வாங்கி சாப்பிடணும். கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள் முன்னிட்டு அவங்க பெற்றோர் கொடுத்துருக்குறாங்க. மகாராஷ்டிரா இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டே. நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, நூறாண்டு நூறாண்டு நூறாண்டு, நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்ச்சற்கு என்னை பறித்த பிரம்மனை மன்றாடி வேண்டிக்கிறேன். மேலும் நீ வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அது இருக்கும் இடத்தில் பொண்ணும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் உயர்ந்து அது படித்து பட்டம் வாங்கி போய் குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அதுகளும் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்ச்சற்கு என்னை பறித்த பிரம்மனை மன்றாடி வேண்டிக்கிறேன். கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள். நல்லா இருக்கணும். கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள். அவங்க பெற்றோர் அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்க தீர்க்காயுசா இருக்கும். கியான் குழந்தையோட 8வது பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். தீர்க்காயுசா நல்லா இருக்கணும். கியானுக்கு 8வது பிறந்தநாள் முன்னிட்டு அவங்க பெற்றோர் அமெரிக்காவிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், செல்வத்தோட செல்வமாக இருக்கணும். நன்றிங்க. எல்லாரையும் காப்பாற்றணும். இன்னும் 16 நிறைஞ்ச சொல்லாக நிறைஞ்ச பாக்கியமாக வாழையடி வாழையாக குடும்பமே இன்னும் பேருந்தோடு வாழணும். மகன் 100 ஆயுசுக்கு வாழணும். நன்றிங்க. ஃபுல்லாக ஆயுசு 100 இருந்து தாய் தந்தைக்கு இன்னும் அந்த குழந்தைக்கு துணையும் இன்னொரு செல்வம் பிறந்து பேரும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்து இன்னும் 16 வெற்றியோடு பிள்ளையாரப்ப நல்வழி காட்டுவோம். கியான் குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கியான் குழந்தைக்கு வாழ்த்துக்கள். கியான் குழந்தைக்கு 8வது நல்லா இருக்கும். அவங்க புள்ள முட்டி நல்லா இருக்கும். அவங்க வீடு வாசல் நல்லா இருக்கும். மகளே நம்ம பசி தருமா நல்லா இருப்பாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. அவங்க பெற்றோர் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள். அவங்க பெற்றோர் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல குடும்பத்தாருக்கு நல்ல பிறந்தநாள். இது மாதிரி என்றைக்கு எனக்கு நல்லா வளரணும் அப்படின்னு நம்ம நல்லா நினைச்சுவாய ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நன்றிங்க ஐயா. கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள். அவங்க பெற்றோர் கொடுத்துருக்குறாங்க. கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள் முன்னிட்டு இந்த உணவு அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க பெற்றோர் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, அவங்க நல்லா இருக்கட்டும். வாழ்த்து. பல்லாண்டு நல்லா வயசாக இருக்கணும். நன்றிங்க. கியான் குழந்தைக்கு 8வது பிறந்தநாள். வாழையடி வாழையாக வம்சம் கழிஞ்சு ஆளவர் வேறுந்தி அது ஒரு வேறு எடுத்து வேலை பங்குது சம்மணம் ஏசிக்கிட்டு நல்லா இருக்கணும். வாழையடி வாழையாக இரவு விருந்து குழந்தைங்களுக்கு சூடாகவும் சுவையாகவும் நம்ம எப்போதும் கொடுக்குற மாதிரியே கொடுத்துடணும். ஏன்னா நம்ம இந்த ஆசிரமம் கிடையாது, எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் நம்ம உணவுக்குன்ட்டு ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்வத்துக்கு நம்ம எந்த குறையும் இல்லாமல் செய்யணும். 2 டைம் சமைக்கணும், அவ்வளோதாங்க. ஜெராக்ஸ் அடித்த மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் 65ங்களா? இதுவும் 2 செட்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாங்க. காலையில் ஒரு செட்டு அனுப்பிச்சாச்சு. அது பார்த்தீங்கன்னா மசாலா முட்டை எல்லாம் போட்டு மசாலா போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் சூப்பராக ஊறி இருக்கு. மசாலா நல்லா ஏறி இருக்கு. கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஊற வச்சு நிறைய லைட்டாக ஒரு கிண்டி விட்டு ஒரு மசாலா கூட கொடுக்கும். நம்பர் 1 வெஜ் பிளாவ், சிக்கன் 65, கல்யாண வீட்டு கோழிக்கறி கெட்டி குருமா, ஸ்பெஷல் ஸ்வீட், பொரி அல்வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையே இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே
அமெரிக்காவில் வசித்து வருகின்ற கியான் என்பவரின் பெற்றோரையும் கியான் என்ற குழந்தையையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கமைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த 8வது பிறந்த நாளிலே கியான் என்ற குழந்தைக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஒழுக்கத்தையும் பக்தியையும் தந்து நீர் என்று அவரை காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும், தாத்தா பாட்டி உடன் பிறப்புகள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப்படுவது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறும். சாப்பாடு எப்படிமா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குமா? சாப்பாடு எப்படிமா இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. கறி குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே எல்லாமே. சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. தேங்க்யூண்ணே. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஹங்குண்ணே. அப்படி ஹங்கு. ஓகே. சாப்பாடு நல்லா இருக்கு. சிக்கனு இது அல்வா, இது சிக்கன் கிரேவி சூப்பர்ண்ணே, பிரியாணி சூப்பர்ண்ணே. சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இரவு விருந்து நம்ம கடைகளில் குழந்தைகளுக்கு தட்டப்பட்டலான விருந்து வச்சிருக்கோம். இந்த விருந்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கியான் அந்த குழந்தையோட 8வது வருட பிறந்த நாளுக்காக அமெரிக்காவிலிருந்து தட்டப்பட்டலான விருந்து வச்சிருக்காங்க. அந்த கியான் குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழணும்னு கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பசியான கடையில் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி வீடியோலாம் நீங்களும் போன நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டது கையில் வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டுறது கையில் பாட்டி. அப்பா நல்லா இருக்கப்பா.